ஓம் நமச்சிவாயா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பியாண்ட் மீடியாஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. என்னுடைய சிறப்புகளை நம்ம சொல்லி மாளாது. நாம் இதை எத்தனை நாள் பேசினாலும் அதனுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகளை நம்மால் சொல்லவே முடியாது. அத்தனை சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு ஸ்தலம்தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகணும், இதெல்லாம் நாம் முதல்ல பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் கீழ சூரிய மூலை பவளக்கொடி அம்மை சமேத சூரிய கோடீஸ்வரர் ஆலயம்தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆலயம். அப்படி என்ன இந்த ஆலயத்துக்கு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த ஆலயம் சூரியனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சூரியன் வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக திகழ்கிறது. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கனாக்கா, நீங்கள் எவ்வளோ பெரிய சிறப்பான ஆலயமாக இருந்தாலும், ஆலயமாக இருந்தாலும், இல்லை ஒரு பெருமாள் தலமாக இருந்தாலும், வருடத்தில் ஒரு 3 நாட்கள் இல்லைன்னாக்கா 5 நாட்கள் இதை மீறி சூரிய பூஜை, அதாவது சூரியனுடைய ஒளி சிவலிங்கத்தின் மீதோ அல்லது பெருமாள் மேலேயோ விழாது. ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் தனி சிறப்பு. வருடத்தின் 365 நாட்களும் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை சூரிய பூஜை நிகழும் ஒரே கோவில் இந்த ஒரு கோயில் தான். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி அஸ்தமனம் ஆகக்கூடிய சமயம் வரைக்கும் சூரியனுடைய ஒளி இங்கே இருக்கக்கூடிய சிவன் மேலே தன்னுடைய ஒளிக்கிரணங்களை பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். அதாவது சூரிய பூஜை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதால் தனி சிறப்பு. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கனாக்கா, நாம் ஒரு கோயிலுக்கு போனோம்னாக்கா அது குருஸ்தலம், இது ராகு கேதுக்கு, இது சனீஸ்வர பகவான், இது சுக்கிரனுக்கு, இது செவ்வாய், இது சந்திரன், நாம் இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு நாம் போகிறோம். ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு நாம் சென்று வந்தாலே நவ கிரகங்கள் அனைத்து நாளும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக விலகக்கூடிய ஒரே ஸ்தலம் இதுதான். இந்த கீழ சூரிய மூலை பவளக்கொடி அம்மன் சூரிய கோடீஸ்வரர் ஆலயம்தான் இந்த ஸ்தலம். இங்கே வந்தீங்கன்னாக்கா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நவகிரகத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். இந்த கிரகத்தினுடைய சிறப்பு, மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கண். பித்திரு தோஷம், சூரியன் ஆத்மகாரகன் பித்திருக்காரகன் என்பதால் இந்த பித்திரு தோஷம் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு ஸ்தலமாக திகழ்கிறது. பித்திரு தோஷம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்காது, குழந்தைகள் பிறப்பில் பிரச்சனை இருக்கும், புத்திர சோகங்கள் இருக்கும், குடும்பம் விருத்தியாகாது, வியாபாரம் மலராது, அதே மாதிரி அகால மரணங்கள், விபத்து மரணங்கள் இதெல்லாம் ஏற்படும். இந்த பித்திரு தோஷம் முற்றிலுமாக பரிபூர்ணமாக விலகக்கூடிய ஒரு ஸ்தலம்னு பார்த்திங்கனாக்க இந்த கீழ சூரிய மூலை பவளக்கொடி அம்மன் மற்றும் சூரிய கோடீஸ்வரர் ஆலயம்தான். இப்போ இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், இதனுடைய தலப்புராணங்கள்லாம் நாம் என்னன்னு பார்ப்போம். இது தலப்புராணம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூரியனார் கோயில் திருமங்கலக்குடி தெரியும். நவகிரகங்களுக்கு தோல் வியாதி, அதாவது வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் வியாதி வெள்ளருக்கு காடான திருமங்கலக்குடி சூரியனார் கோயிலில் சிவனை நவகிரகங்கள் வழிபட்டு அவர்களுடைய நோய் தீர்ந்த தலம் தான் சூரியனார் கோயில். அப்போ சூரியன் சிவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தினமும் நான் அவரை வழிபடணும். இந்த சூரியனார் கோயிலுக்கு ஈசானிய பாகத்திலே உங்களுக்காக நான் பிரத்யேகமாக ஒரு கோயில் நான் அமைத்து உங்களை நான் தினமும் வழிபட வேண்டும் என்று சிவனை வேண்ட, சிவனும் அதற்கு இறங்கி சூரியனால் இங்கு கட்டப்பட்டு சிவனை வழிபட்ட தலம் தான் இந்த கீழ சூரிய மூலை ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தினுடைய பல்வேறு சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபடும் போது ராகு கேது, முக்கியமாக கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகிறது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குரு, இவர் பேரே ஆனந்த குரு பகவான். இவர் எப்பொழுதும் சிரித்த நிலையிலே புன்முறுவலுடன் மற்ற எந்த தளத்திலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறார். அதனால் இப்போ இவரை வழிபடும் போது என்னன்னாக்கா, என்றைக்குமே வாழ்க்கையில் பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், கஷ்டங்கள்லாம் விலகி எப்பொழுதும் அவர்கள் சிரிப்புடனும் அதாவது சந்தோஷத்துடனும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுறது இந்த குரு பகவானை வழும்போது. அதே போல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர், இவருக்கு தீபாராதனை செய்து அவருடைய கழுத்தின் அருகே காட்டும் பொழுது
ஒரு பவள நிறம், அதாவது சிவப்பு நிறம் ஒன்று இந்த பைரவருடைய கண்டத்திலே வந்து ஏற்படுகிறது. இந்த அதாவது பித்திரு தோஷம்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே முக்கியமாக உங்களுக்கு வந்து கழுத்துக்கு மேல் ஏற்படக்கூடிய அந்த தோஷம்தான் வந்து பித்திரு தோஷம்னு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இவரை வந்து நாம் வழிபடும் பொழுது சூரிய தோஷம், அதாவது பித்திருக்கள் தோஷம், பூர்வ புண்ணிய தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தோஷங்கள் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்கள், அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, இந்த மாதிரி சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து முற்றிலுமாக விலகுகிறது என்பது இங்கு வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுடைய ஐதீகமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தர மகாலட்சுமி வில்வ மரத்தின் நிழலிலே தாமரையின் மேல் பத்மாசன கோலத்தில் அமர்ந்த சுந்தர மகாலட்சுமி. இந்த சுந்தர மகாலட்சுமி தன்னுடைய வலது காலில் 6 விரலுடன் சுக்கரனுடைய அம்சத்துடன் இருப்பதால் இந்த மகாலட்சுமி அன்னையை நாம் வழங்கும்போது நம்மளுடைய வறுமை தாரித்திரியம் முழுவதுமாக நீங்கி நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்குங்கிறது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. அடுத்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை, இந்த துர்க்கை வந்து நின்ற நிலையிலே நடந்து வரக்கூடிய நிலையிலே தன்னுடைய வலது காலை முன்னே வைத்து நடந்து வரக்கூடிய நிலையிலே இருப்பதனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா பித்திரு தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் வந்து முற்றிலுமாக நீங்கிறது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம், இந்த கோயிலில் வந்து சூரியனை பார்த்தவாறு ராகு வந்து இங்கே துர்க்கையை பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த சூரியன் ராகு செவ்வாய் இணைவு, சூரியன் ராகு இணைவு, செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவங்கெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து இந்த துர்க்கையும் சூரிய கோடீஸ்வரையும் வழிபடும்போது அந்த தோஷங்கள் முற்றிலுமாக விலகுகிறது. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா, இங்கே வந்து நாகராஜர் சந்நிதி ஒன்று தனியாகவே இருக்குது. அதை நாம் வழிபடும்போது ராகு கேது தோஷங்கள் விலகுகிறது. அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்கள் சன்னதி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அனைத்து நவகிரகங்களும் சூரியனை பார்த்த வண்ணம் உள்ளன. மற்றும் ஒரு விசேஷம், எல்லா நவகிரகங்களும் அவர்களுக்குரிய வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு உள்ளது தனி சிறப்பு. இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. சூரியனை பார்த்த மாதிரியும் இருக்குது, எல்லாரும் அந்தந்த நவகிரகத்துக்குரிய வாகனங்களின் மீது அமர்ந்து நிலையில் சூரியனை பார்த்ததாக இருக்கிறது. எனவே இந்த கோயிலுக்கு நாம் வந்து வழிபடும்போது சூரியன்லேருந்து கேது வரைக்கும் 9 நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் தடைகளும் விலகுவதாக ஐதீகம். இப்போ இதனுடைய தலபுராணங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த சூரிய பகவான் வந்து இங்கே வழிபடுறான்னு சொல்லுவோம் இல்லையா, காத்தால் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். மற்ற எந்த கோயிலுமே இல்லை. சிறப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கோயிலையும் வந்து சிவலிங்கத்தினுடைய நிழல் வந்து கர்ப்பகிரகத்தின் பின்னால் விழாது. இங்கே போனீங்கன்னாக்கா இந்த அர்ச்சகர் வந்து நம்மளுக்கு கண்ணாடி வச்சு காட்டுவார். கண்ணாடியை வைக்கும்போது அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து சிவன் மேல் படுவதை வந்து இங்கே வந்து பரிபூர்ணமாக நாம் உணரலாம். இப்போ இது என்னன்னாக்கா, இந்த கோயில் சந்நிதியை நோக்கி நீங்கள் நகர என்னன்னாக்கா வெளிச்சம் அதிகமாகிட்டே போகும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் துன்பங்கள் விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிமயம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்ததுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த கோயிலினுடைய அமைப்பு. சதா சர்வகாலமும் வருடம் 365 நாளும் சூரிய பகவான் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வந்து சூரிய பூஜை செய்யும் ஒரே தலம் இந்த கீழ சூரிய மூலை கோயில் தான். இதில் மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரிய பகவான் வந்து நாம் வந்து இவ்வளோலாம் வழிபடுறோமே, இந்த சிவபிரானுக்கு நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையை நம்மளால் வந்து பார்க்க முடியலேன்னு அவருக்கு ரொம்ப நாளாக வருத்தம். ஏன்னா அவருடைய பணி முடியும் நேரமே வந்து 6 மணி, ஆனால் பிரதோஷ காலமாக 4:30 மணிலேருந்து 6 மணி. இதை வந்து அவர் தன்னுடைய சீடனான யக்ஞ வல்லப முனிவர் அப்படின்னு வந்து சூரியனை சீடராக குருவாக ஏற்றுக்கிட்டவர். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர்கிட்ட ஒரு சூரியன் சொல்லார் தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய மன கஷ்டத்தை, என்னால் வந்து இந்த பிரதோஷ பூஜை வந்து என்னால் கண்டு கழிக்க முடியலன்னு. அதுக்கு அவருடைய சீடரான யக்ஞ வல்லப முனிவர் என்ன பண்ணுறார், கவலைப்படாதீர்கள், நான் அதுக்கு வழி பண்ணுறேன்னு அவர்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வழிபட்ட தங்களுடைய அந்த பலனை வந்து ஒரு பாஸ்கர சக்கரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சூரிய சக்கரமாக வந்து உருவாக்கி சிவன் முன்னாடி வைத்து அந்த சக்கரத்தை எடுத்துக்கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னால் வந்து பிரதிஷ்டை செய்கிறார். அது ஒரு இலுப்பை மரமாக மாறுகிறது. அந்த இலுப்பை மரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான் வந்து தினமும் வழிபடுறார். இப்போ இந்த கோயிலுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவலிங்கத்து மேலேயே சூரியனுடைய கிரணங்கள் இந்த இலுப்பை மரத்திலே பட்டு சூரிய பகவான் மீது விழுவதாகத்தான் ஐதீகம். இலுப்பை மரத்துக்கு வந்து இன்னொரு விசேஷம், கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இலுப்பெண்ணெயில் விளக்க நேரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பிரகாசத்தை வந்து கிரகித்து கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த இலுப்பை மரம்.
எனவே இந்த இலுப்பை மரத்தின் வழியாக சூரிய கிரணங்கள் பட்டு அந்த சூரிய ஒளியை பன்மடங்கு அதிகமாக்கி பிரகாசமாக்கி சூரியன் வந்து சிவன் பிரான் மேல் சூரிய பூஜை நடத்துவதாக ஐதீகம். இப்போ இந்த கோயிலில் நான் சொன்ன சூரியன்லேருந்து கேது வரைக்கும் எல்லா நபர்களுக்கான பிரீத்தியும் இந்த ஒரே தலத்தை வழிபட்டால் எப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த கோயிலுடைய முக்கிய அம்சமே பார்த்திங்கனாக்கா இந்த பூர்வ ஜென்ம சாபம், அதே மாதிரி மிக மிக முக்கியமாக பித்திரு தோஷம், எவ்வளோ டிகிரி பித்திரு தோஷம் சிவியராக இருந்தாலும் வந்து இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும்போது அது முற்றிலுமாக விலகிறது. அடுத்ததாக கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஏன்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு முறை இந்த தட்சனுடைய யாகத்துக்கு சென்றனால் தன்னுடைய ஒளியும் தன்னுடைய கண் பார்வையும் இழக்கிறார். இந்த தலத்தில் வந்து சூரியனை வந்து வழிபட்டு தான் தன்னுடைய பிரகாசத்தையும் தன்னுடைய கண் பார்வையும் பெற்றதாக ஐதீகம். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துன்னு வரோமா, இப்போ கண் சம்பந்தப்பட்டமான நோய்கள், இப்போ சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த மூணுமே வந்துடுதா உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள். இந்த ஆலயத்தை வந்து வழிபடும்போது முக்கியமாக பூர்வ புண்ணிய சாபங்கள், அந்த சாபங்கள் விலகி நம்மளுக்கு வந்து அந்த புண்ணியங்கள் கிடைக்கும், பித்திரு தோஷங்கள் முற்றிலுமாக விலகும், ஆத்மகாரனான சூரியனுடைய தோஷங்கள் விலகும். முக்கியமாக உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம். அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்கள், துலாம் லக்னக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா என்ன ஒரு பிரச்சனைனாக்கா துலாத்தில் வந்து சூரியன் நீச்சமாகிறார். எனவே இந்த துலாம் ராசிக்காரர்கள், துலாம் லக்னக்காரர்கள் இந்த தலத்திற்கு வந்து சூரிய கோடீஸ்வரரையும் பவளக்கொடி அம்மையும் வந்து வழிபடும்போது அவர்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நீச்சமான சூரியன் வந்து உங்களுக்கு என்னன்னாக்க மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அவர் வந்து ஆறார்னு வந்து அர்த்தம். அதனால் அந்த சூரிய நீச்சம் உடைய துலாம் ராசி லக்னக்காரர்கள் முக்கியமாக வந்து வழிபடும்போது அவருடைய வாழ்க்கையிலே வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் பல தோஷங்கள் விலகிறதாக ஐதீகம். இந்த கண் சம்பந்தமாக சூரியன் சந்திரன் சுக்கிரன் வந்தாச்சு. அடுத்ததாக சுந்தர மகாலட்சுமி சுக்கிரனுடைய அம்சமாக வலது காலையில் 6 விரலோடு இருக்கிறனால ஐஸ்வர்யங்களை தராங்க. அடுத்ததாக இந்த ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இலுப்பை, புதனுக்கு உரியது. அப்போ இந்த ஸ்தலத்தில் புதனும் வந்து கவர் ஆகிடுறாரு. அடுத்தது குரு, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிரித்த முகத்துனே இருக்கக்கூடிய ஆனந்த குரு தட்சிணாமூர்த்தி. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சூரியனையும் அம்பாளையும் வந்து நாம் வழிபட்டுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஆனந்தம்தான், என்றைக்குமே நாம் சிரிப்புடன் இருப்போம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி. அடுத்ததாக சுக்கரனுக்கு சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு, சனி பகவான் பைரவர் இங்கே சிறப்பாக இருக்கார். அவருக்கு தீபாரணை காட்டும்போது கழுத்திலே சிவப்பு நிற ஒளி தெரிகிறது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, சனி திசையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகுன்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய நாகராஜா சன்னதி, அதை வழிபடும்போது ராகு கேது, சூரியனுக்கு எதிரில் ராகு, ராகுக்கு எதிரில் துர்கை இருப்பதனால செவ்வாய் ராகு தோஷங்கள் ஆக நாம் ஒரு கோயிலுக்கு போனால் அது ஒன்றா குருஸ்தலமாக இருக்கும், இல்லை ராகு கேதுக்குரிய தலமாக இருக்கும், இல்லை சனி பகவானுக்குரிய தலமாக இருக்கும், இல்லை சுக்கிரனுக்குரிய தலமாக இருக்கும். ஆனால் இந்த கீழே சூரிய மூலை பவளக்கொடி அம்மை உடனுரை சூரிய கோடீஸ்வரர் ஒரே தலம்தான் உங்களுக்கு 9 நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய குறைகளும் தீர்க்கும் ஒரே கோயிலாக இருக்கிறது. இந்த கோயில் இப்போ எங்கே இருக்குது, இதுக்கு போகக்கூடிய வழிகள் என்ன, எப்படி என்னன்னு பார்ப்போம். இந்த கோயில் அமைந்துள்ள இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனார் கோயில் எல்லாருக்கும் தெரியும். ஆடுதுறையிலிருந்து அந்த மயிலாடுதுறை பழைய கல்லணை ரோடில் இருக்குது. அதுலேருந்து சுக்கிரன் தலத்து கஞ்சனூருக்கு நோக்கி செல்லும்போது துகிலின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துலேருந்து இடப்புறம் திரும்பினோன்னாக்கா 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் இந்த சூரிய கோடீஸ்வரர் ஆலயம். இன்றைக்கி வந்து இந்த முனிவர்கள்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டதுக்கு சாட்சியாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலுப்ப மரத்தில் இந்த முன்னுமண்டா முனிவர்களுடைய முகத்தை போலவே அமைப்பினுடைய இந்த மரம் இருக்கும். இதுதான் வந்து முனிவர்கள் வந்து வழிபட்டதுக்கான சாட்சி. இப்போ இது வந்து கும்பகோணத்திலிருந்து 38ஆம் நம்பர் ஒரு பஸ் ஒன்று வருது, அது திருலோகி செல்லக்கூடிய பஸ். அதே போல் மயிலாடுதுறையிலேருந்து 40A என்ற 2 பஸ்ஸு வந்து திருப்பனந்தாள் செல்லக்கூடிய பஸ் இந்த கீழ சூரிய மூலை கோயிலுக்கு வழியாக செல்கிறது. பஸ் நிறுத்தத்திலிருந்து மிக அருகிலேயே ஒரு 50 அடி தொலைவிலேயே இந்த கோயில் உள்ளது மற்றும் ஒரு சிறப்பு. எனவே பக்தர்களே எல்லாரும் வாழ்க்கையில் பித்ரு தோஷம் மற்றும் எல்லா நவகிரகங்களுக்குடைய ஏற்படக்கூடிய தோஷங்கள் சர்வ தோஷங்களும் விலகுவதற்கு ஒரு அருமையான ஒரு தலம் பார்த்திங்கனாக்கா இந்த கீழ சூரிய மூலை பவளக்கொடி அம்மை உடனுரை சூரிய கோடீஸ்வரர் தலத்தை வந்து வழிபட்டு
தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், முக்கியமாக பித்ரு தோஷம், கண் பார்வை குறைபாடுகள், கண் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு தங்களுடைய கஷ்டங்களையும் தங்களுடைய நோய்களும் தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாம் வந்து வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு ஆலயம் அதனுடைய தல சிறப்புகள் பற்றி நாம் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.